வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சம்பள உயர்வு ரெடி. விரைவில் கிடைக்கும் அகவிலைப்படி உயர்வு. அரசு ஊழியர்களுக்கு வெளியான குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் 8வது ஊதிய குழு தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. 2026 ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் இதற்கான அறிவிப்பு எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மத்திய அரசு வழக்கமாக ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகை சமயத்தில் தான் அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும். எனவே ஹோலி பண்டிகைக்கு முன்பாக, அதாவது மார்ச் மாத தொடக்கத்தில் நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை அப்படி நடக்கவில்லை. மார்ச் மாதம் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. வழக்கமாக மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படியை உயர்த்துகிறது. முதல் முறை ஜனவரியிலும் 2வது முறை ஜூலையிலும் அறிவிக்கப்படும். இருப்பினும் இந்த அறிவிப்புகள் பெரும்பாலும் சில வார இடைவெளியிலேயே பண்டிகை சமயங்களில் வரும். அதேபோல அகவிலைப்படி என்பது தொழிலாளர்களுக்கு பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பை வழங்க உதவும். அகில இந்திய தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின், அதாவது AICPI-IW 12 மாத சராசரியின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் ஒரு தொகையாகும். கடந்த காலங்களின் போக்கை கவனித்து அரசு வழக்கமாக மார்ச் மாத கடைசியிலோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலோ அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும். உதாரணமாக 2025ஆம் ஆண்டுக்கான அகவிலைப்படி உயர்வு மார்ச் 28ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. அதே சமயம் 2024ஆம் ஆண்டில் அது மார்ச் 12ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட்டது. 2025 ஜூலை மாதத்துக்கான அகவிலைப்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக அக்டோபர் 1 அன்று வெளியிடப்பட்டது. அறிவிப்புக்கான தேதி உறுதியாக நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் பண்டிகை காலங்களில் அறிவிப்புகள் வெளியாவது ஒரு வழக்கமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த போக்கை கருத்தில் கொண்டு 2026 ஜனவரி மாதத்துக்கான அகவிலைப்படி உயர்வு விரைவில், அதாவது மார்ச் மாத இறுதியிலோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலோ அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு எப்போது வெளியானாலும் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். மேலும் நிலுவைத் தொகையை பின்னாட்களில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்தில் பெறுவார்கள். AICPI தரவுகளின்படி இந்த முறை 2% அகவிலைப்படி உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் தற்போதைய 58% அகவிலைப்படி 60% உயரும். இருப்பினும் அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கு பிறகே இறுதி முடிவு உறுதி செய்யப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தின் 1% குறிப்பதால் அது அவர்களின் சம்பளத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 30,000 இருந்தால் 2% அகவிலைப்படி உயர்வு மூலம் மாதத்திற்கு ₹600 அதிகமாக கிடைக்கும். இதே போல வெவ்வேறு சம்பள நிலையங்களில் உள்ள ஊழியர்களும் தங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை பெறுவார்கள். அதனால்தான் அரசு ஊழியர்கள் இதற்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.